எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஇடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு ரிட்டர்ன் வர போகிறாங்க. ஸோ பென்டாவை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் அண்ட் அலிஸ்டர் பிளாக் அவங்க ரெண்டு பேரும் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வர போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு. குறிப்பாக டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ரே ஃபீனிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அலிஸ்டர் பிளாக்காக இருக்கட்டும், 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு வர மாதிரி ஸோ அவங்களோட அந்த தீம் குறிப்பாக அந்த ரே ஃபீனிக்ஸையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ பேக்கேஜில் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருமே டபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த மாச எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூரோப்பியன் டூர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரே ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அஃபிஷியலி ரே ஃபீனிக்ஸ் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரா. ஸோ அலிஸ்டர் பிளாக் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ மேபி அதை பற்றின ஒரு டீட்டெயில் கிடைக்கல. ஸோ அலிஸ்டர் பிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பென்டாவை தொடர்ந்து அலிஸ்டர் பிளாக், ரே ஃபீனிக்ஸ் 2 பேரும் டபிள்யூ கூடிய சீக்கிரம் வர போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரெஸ்ல்மேனியாவில் 2 மேட்சை டபிள்யூ இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மேட்சுமே நடக்க போகிறது நமக்கு தெரியும். இப்போதைக்கு டபிள்யூ இந்த 2 மேட்சையுமே அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா நடத்த போகிறதா இந்த மேட்ச் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரெஸ்ல்மேனியா 41 டிக்கெட் சேலிங் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ல்மேனியா 41க்கு இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு டபிள்யூ ரெஸ்ல்மேனியாவுக்கு மொத்தமாக எவ்வளோ டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 51,481 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போத் நைட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிக்கெட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் நைட் 1க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,129 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்ல்மேனியா நைட் 2 பொறுத்த வரைக்கும் 46,087 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா சோல்ட் அவுட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000-6,000 டிக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கு. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் சேல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ டிக்கெட் செல்லிங் தரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஆல்பர்டோ டெல் ரியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆல்ரெடி அவர் டபிள்யூல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் டபிள்யூ விட்டு போயிட்டாரு. இப்போதைக்கு அவர் ட்ரிபிள் ஹெச் லுச்சா லிப்ரேல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வழியாக வரும்போது ஸோ அங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எதையோ தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்பர்டோ டெல் ரியோ மேலே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அவர் மேலே போட்ட உடனே அவர் காண்டாகி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு. ஸோ ஒரு ரெஸ்லராக இருந்துக்கிட்டு ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிருக்காரு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ஸோ வாய் தகராறாகி குறிப்பாக அந்த சேரெல்லாம் தூக்கி அடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கடையில் சண்டை ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்டோ டெல் ரியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்லராக இருக்கும்போது நம்ம போயிட்டு ஃபேன்ஸுங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டைலாம் போடக்கூடாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்டோ டெல் ரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஸ்லாமி அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாமி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டுஹுட்டாக இருக்கும்போது ஸோ டிவியில் ஒரு ஷோவாகவே வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ராஸ் மேக்டவுன் நடக்கும்போது எப்படி டிராஃப்ட் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல. டபிள்யூ அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாமி அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் 2025 ஸ்லாமி அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ஏப்ரல் 20 ஸோ ரெஸ்ல்மேனியா டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
ஸ்லாமி அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போறாங்க. ஸோ இயர் ஆஃப் த மேட்ச், இந்த வருஷத்தில் நடந்த மேட்ச்ல எந்த மேட்ச் பெஸ்ட்டான மேட்ச், யாரு பெஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஸோ போலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல போயிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணிக்கலாம். ஸோ ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பாக ரெசல்மேனியா டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாமி அவார்டு யார் வின்னர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ WWE அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வெளியிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE போக போகுது. குறிப்பாக இந்தியாலையும் சரி பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE போக போகுது. இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 149 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் WWE பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் ஒரு பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பேக் தான், மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன் கம்மியான அந்த வீடியோ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும், நல்ல குவாலிட்டியாலாம் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 149 ரூபாய்க்கு WWE நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்ம சோனி லிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 149 ரூபா கட்டி பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்லிங் மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஷோஸோ அதில் மூவியோ இருக்காது. இதுவே நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம 149 ரூபா கட்டணும் அப்படின்னா WWE பார்த்துக்கலாம், புது மூவிஸும் பார்த்துக்கலாம், வெப் சீரிஸும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 149 ரூபா கட்டி WWE பார்ப்பீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபுல் டைம் ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசல்மேனியா வரைக்கும் கண்டினியூஸாக எல்லா வாரம் வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு வர போகிறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டைமாக WWEக்கு வந்து நான் பார்த்து நம்ம ரொம்ப வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு வர போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனுக்கு வந்தார், 28ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாரு. ஸோ ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாரு. ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்க போகிற ஸோ மண்டே நைட் ராவுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் ஃபுல் டைமா பார்த்து நம்ம ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு. குறிப்பா இப்போதைக்கு ரெசல்மேனியா வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லரா எல்லா வாரம் ஸ்மாக் டவுனுக்கும் ஒரு சில ராவுக்கும் வர போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ ரெசல்மேனியாக்கு அப்புறமும் WWE ரோமன் ரெயின்ஸ் இதே மாதிரி ஃபுல் டைம் ரெஸ்லரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரெயின்ஸை கண்டினியூஸா நம்ம WWE பார்க்க போறோம், ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராகவே அவர் WWEக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர போறாரு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ப்ராக் லெஸ்னரோட WWE ரிட்டனை பற்றி ப்ராக் லெஸ்னரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. குறிப்பாக ப்ராக் லெஸ்னர் WWEக்கு எப்போ வர போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் நிறைய இடத்துல ஸ்பாட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாரு, நிறைய பேர்கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வெளிவருது. அது புதுசா பழசா அப்படின்றது சுத்தமாக நமக்கு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தன்னோட WWE ரிட்டனை பற்றி அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்வியூலையும் ஸோ யாருக்கிட்டையும் சொல்லலை. குறிப்பாக ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை பார்த்து போயிட்டு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஃபேன் ப்ராக் லெஸ்னர்கிட்ட கேட்ட கேள்வி தான் இது, ப்ராக் எப்போ WWEக்கு வர போறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ராக்கோட WWE ரிட்டனை பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா we will see அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரே தவிர அவர் WWEக்கு இப்போ வருவேன் அப்போ வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. ஸோ ப்ராக் லெஸ்னர் எப்பவுமே இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனால் ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we will see பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு தேவைப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியே பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர்லாம் இதுக்கப்புறம் தேவைப்பட மாட்டாரு, ஸோ ப்ராக் லெஸ்னர் WWEக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் WWEக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் திரும்பவும் WWEக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ப்ராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் we will see அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ப்ராக் லெஸ்னர் WWEக்கு ரிட்டர்ன் வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை WWEக்கு அவர் திரும்ப வரவே மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.